ரேஷனல் சன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இது வரைக்கும் நம்ம சேனல்ல மூவிஸ், வெப் சீரிஸோட ரிவ்யூஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு முதல் தடவை ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூசே முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் பற்றி தான். இது ZEE5ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வீரப்பனை பற்றி நிறைய படங்கள், ஈவன் டிவி சீரியல்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஹண்ட் ஃபார் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆச்சு. அந்த வரிசையில் இப்போ ZEE5ல ரிலீஸ் ஆயிருக்கிறது தான் கூசே முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி சீரிஸ். போன மாதம் ரிலீஸ் ஆன இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் சீரிஸோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பனை பற்றி ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட், அப்போ அந்த டைமில் வேலை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வீரப்பன் அவரை பற்றி அவர் எக்ஸ்க்ளூசிவாக நக்கீரனுக்கு கொடுத்த இன்டர்வியூஸ் அண்ட் ரிலீஸ் பண்ண ஆடியோ கேசட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் அங்கங்கே நிறையவே இருக்கும். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்குற ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வீரப்பன் அவரோட ஏர்லி ஸ்டேஜில் அவங்களோட அப்பா அம்மா அவங்க குடும்பம் எப்படி இருந்தது அந்த ஊரில், அண்ட் அவர் எப்படி வேட்டையாட ஆரம்பிச்சாரு, தென் அதுலேருந்து எப்படி அவர் யானை வேட்டைக்கு கிளம்புனாரு, இந்த மாதிரி வந்து அந்த ஊர்க்காரங்க சொல்றதும் தென் வீரப்பனும் சொல்றதும் நிறைய இடத்துல இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ்ல. அண்ட் மோர் ஓவர் அவருக்கு வேண்டாத அவரோட ரைவல்ஸ், அவருக்கு தொந்தரவு கொடுத்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், போலீஸ்காரங்க, இவங்களெல்லாம் எப்படி இவர் அட்டாக் பண்ணாரு அப்படின்ட்டு ரொம்ப கிளியரா அவரே சொல்லியிருப்பாரு. அண்ட் மோர் ஓவர் அண்ட் ஃபர்தர் எபிசோட்ஸ் வரும்போது தான் இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படிங்கிற பேர்ல அந்த கிராம மக்கள், அங்க இருக்க பொதுமக்கள் அவங்கெல்லாம் என்னென்ன சித்திரவதை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற இது ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. குறிப்பா ஒரு 4th எபிசோடு அந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அந்த கிராமங்கள்ல இருக்க மக்களை போலீஸ்காரங்க விசாரணைங்கிற பேர்ல கூப்பிட்டு போய் மாசக்கணக்கு வாரக்கணக்குல எப்படி சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னு அந்த விக்டிம்ஸே அவங்க இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த போலீஸ் கஸ்டடி டார்ச்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் தோ அது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டாலும் அது படமா நம்ம பார்க்கும்போது அதில் நடிக்கிறதெல்லாம் வந்து ஆக்டர்ஸ், அவங்க அடி வாங்குறதெல்லாம் வந்து உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்பயுமே அது அவ்வளோ ஒரு இம்பாக்ட் இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. வேற இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியில அங்கே பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸே வந்து அவங்களுக்கு நடந்த ஒவ்வொரு கொடுமைகளையும் சொல்லும் போது நமக்கு ரொம்பவே மைண்ட் டிஸ்டர்பிங்கா இருக்கும். அண்ட் இப்படியே ஒரு பக்கம் அந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டி மட்டும் காமிக்காம அதுக்கு ஃபர்தரா வந்த எபிசோட்ஸ்ல வீரப்பன் அவரை பத்தின இன்ஃபர்மேஷனை போலீஸ்ல கொடுத்தவங்கள, அவரை போட்டு கொடுத்தவங்களெல்லாம் இவர் எப்படி போய் எல்லாத்தையும் பழி வாங்கினாரு, எவ்வளவு கொடூரமா கொண்டாரு அப்படின்ட்டு அதையும் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆஃப் த எபிசோட்ஸ்ல. பொதுவாக 90s கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீரப்பன் அப்படிங்கிற பேர் கேட்டாலே ஒரு குறிப்பாக ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து கட்டாயம் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதை தடுக்கவே முடியாது. அதுதான் ஒரு கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை கடத்திட்டு போய் காட்டில் வச்சிருந்தது. அது ரொம்ப டீட்டெயில்டாக அதில் காட்டலனாலும் கிட்டத்தட்ட அந்த ஒரு சீக்வன்ஸ் வரும்போது தான் இவங்க அந்த ஃபர்ஸ்ட் சீசன் முடிக்கிறாங்க. மேபி செகண்ட் சீசன்ல அது கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் இந்த டாக்குமெண்ட்ரியில் முரணா எனக்கு பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ரியில் நிறைய பேரோட இன்டர்வியூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நக்கீரன் டீமோட ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட் அண்ட் அட்வொகேட்ஸ், ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட், அந்த டைம்ல வேலை பார்த்த போலீஸ்காரங்க, அவங்களோட ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய பேரோட இன்டர்வியூஸ் இருக்கும். அண்ட் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த ஊருக்காரங்க அப்படின்ட்டு. இதில் நடுவில் எங்கேருந்து சீமான் வந்தாருன்னு எனக்கு புரியல. வீரப்பனோட தேடுதல் வேட்டையில இல்லை அந்த டைம்ல அவரோட ரோல் என்ன? அவர் அப்போ படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எதுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியில இன்டர்வியூ கொடுக்க வச்சாங்கன்னு ஒரு குழப்பமாவே இருக்கு கடைசி வரைக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ் பார்த்து முடிக்கும் போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. வீரப்பன் நல்லவரா கெட்டவரா, இல்லை அப்ப இருந்த அரசாங்கம் அந்த சிஸ்டம் அதோட செயல்பாடுகள்னால அவர் அப்படி கெட்டவர் ஆனாரா அப்படிங்கிறத விட மொத்தத்துல அங்க அந்த கிராமங்கள்ல வந்த பொதுமக்கள் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய வாழ்வாதாரங்களை இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு தெளிவா புரியுது. அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு நடுவுல வீரப்பன் அவர் நடந்ததை சொல்லும் போது வர அந்த சித்தரிக்கப்பட்ட காட்சிகள், அதை எடிட் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இதில் நல்லாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சப்போஸ் இன்கேஸ் நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ரிஸ் அதெல்லாம் பார்த்து பழக்கம் இல்லாதவங்க, புதுசாக தான் பார்க்க போறீங்க, டாக்குமெண்ட்ரினா என்ன, ஒரு நடந்ததை வந்து ஒரு 4 பேர் இன்டர்வியூ எடுத்து நடந்ததை சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு ஆக்சுவல் வெப் சீரிஸ் இதை வச்சு எடுத்திருந்தா கூட இவ்வளவு ஒரு என்கேஜிங்கா இருந்திருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேஷனல் சன். டாடா, பை பை.